வெயிட்டிங்னு வருது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. எஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கேதர் இருக்கிறதுக்கு ரீசன் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எம்சிக்யூஸ் அண்ட் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். எஸ், இது நம்மளுக்கு ஒரு லைவ் குவிஸ் செஷன் மாதிரி தான் போக போகுது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட எம்சிக்யூஸ் செஷன்ஸ், ரைட்? எம்சிக்யூ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எம்சிக்யூ சால்வ் பண்ண போறனால இது நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்க போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தமான ஒரு நம்மளோட லெக்சர். ஏன்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு இருக்கு. அதே டைம்ல நம்மளோட அசர்ஷன் ரீசன் கொஸ்டினும் நம்ம கிட்ட இருக்கு. விச் மீன்ஸ் அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்கு என்னென்ன தப்பு பண்றீங்களோ நீங்க, அது எல்லா தப்பையும் நம்ம இங்க என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, என்ன மிஸ்டேக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, விச் மீன்ஸ் இந்த செஷன்ல நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம், பிளஸ் அசர்ஷன் ரீசன் கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ எம்சிக்யூ பிளஸ் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் we will start. And before that நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட இதோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் இன்னைக்கு சால்வ் பண்ற கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு அது கிடைக்கும். எஸ் ஜெகதீஷ், குட் மார்னிங் ஜெகதீஷ், வெரி குட் மார்னிங். சரியா? அது தவிர நமக்கு பிடபிள்யூ ஆப் இருக்கு. இந்த பிடபிள்யூ ஆப்புமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதுல உங்க ஃபோன் நம்பர், ஓடிபி கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நம்மளுக்கு உங்க பேட்ச் நேம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இதுல இந்த ஆப்ல உங்களுக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிறைய ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஃப்ரீ ரிசோர்சஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிசோர்சஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் உங்களோட பெனிஃபிட் ஆஃப் திஸ் பிடபிள்யூ ஆப். அப்போ நீங்க பிடபிள்யூ ஆப்பை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் தென் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம அசர்ஷன் ரீசன் கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சாப்டர் வைஸ் அசர்ஷன் ரீசன் அண்ட் எம்சிக்யூ நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? அப்போ என்னென்ன சாப்டர் இருக்கு நம்மளுக்கு? இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம்? என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் சாப்டர் நம்பர் சாப்டர் நேம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், reproductive health. Okay, human reproduction, reproductive health, human health and disease, human reproduction, reproductive health, then human health and disease. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? evolution, biotechnology principles and process, biotechnology and its application. இந்த 6 சாப்டருக்கான இந்த 6 சாப்டருக்கான MCQ and assertion reasoning questions நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? எஸ். ஓகே, ரைட். So நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் பிஃபோர் தட் லெட் மீ புட் திஸ் தட் வி ஆர் லைவ் அண்ட் அதுக்கப்புறம் நீட் சேனல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் they will come and join. இல்லையா? சிபிஎஸ்இ போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது இப்படியே இருக்கு. So we are live with this quiz competition and we are live with this assertion reason question. Okay, so join ASAP. All right. சரி, so first chapter நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு போகலாம். சார் பப்ளிக், சார் 12th பப்ளிக் ஜுவாலஜி கம்பல்சரியில RH D antigen present in fetus and RH D antigen is not in mother neck கொடுத்தாங்க. ஸோ நான் அதுக்கு டு ப்ரிவெண்ட் த மதர் RH D antigen given externally எழுதியிருக்கேன். எவ்வளோ மார்க் வருமா? நீ என்ன எழுதியிருக்க, எப்படி எழுதியிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. சரியா? ஆனா
நீ எழுதியிருக்க அப்படிங்கறத சொல்லியிருக்கவும் இது this is not completely right. Okay, anti d antigen. Hi Jenny. Hi Kanna. Hi, hello. ஸோ ஆன்டிடி என்னது நம்மளோட ஆன்டிடி ஆன்டிபாடி நம்ம கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன், ஒரிஜினல் ரீசன் என்ன தெரியுமா? ஒரிஜினல் ரீசன் தட் இஸ் நம்மளோட ஆன்டிபாடி உள்ள போயிருக்கும், அதுக்கு அது வந்து நம்மளோட ஆன்டிஜனை சாவடிக்காம இருக்கிறதுக்காக கொடுக்கறது தான் ஆன்டிடி ஆன்டிபாடி. இதுதான் ஒரிஜினல், நம்மளோட அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக. ஓகே, ஆன்டிபாடி ரியாக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்காக. சரியா? அதனால எவ்வளவு மார்க் வரும்னா ஹாஃப் மார்க்ல இருந்து 1 மார்க் வரும், அதுக்கு மேலலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஹாஃப் மார்க் ஆர் 1 மார்க். உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ல ஹாஃப் மார்க் கொடுக்க மாட்டாங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட், தட் வில் பி யோர் யூனோ மார்க் விச் வில் பி அலாட்டட். அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓ ஹாய் ஜோஷ்வா, ஹலோ ஹாய். எஸ், நம்ம இன்னைக்கு இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் MCQs அண்ட் அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். சரியா? அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் அண்ட் MCQ அதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வி ஷுட் கெட் ஸ்டார்டட். சரியா? வி ஷுட் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது சாப்டர் 1 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லா MCQ கிட்டத்தட்ட ஒரு 35-40 MCQs நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 hourல எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கோ அவ்வளோ நம்ம MCQ சால்வ் பண்ணுவோம். சரியா? தட் இஸ் யோர் 10 o'clock வரைக்கும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், 11 o'clock வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், தென் 12 o'clock வரைக்கும் எவல்யூஷன், தென் 12 to 1 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், தென் 1 to 2 நம்மளோட பயோடெக்னாலஜி அண்ட் 2 to 3 நம்மளோட அப்ளிகேஷன்ஸ். இதோட நம்ம முடிச்சிடலாம். இடையில இருக்கிற ஹாஃப் அன் ஹவர், ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட்டுட்டு லஞ்சுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு சாயந்தரம், ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு ஈவினிங் நம்மளுக்கு பேப்பர் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பேப்பர் அனாலிசிஸ் நம்மளுக்கு இருக்கு. பேப்பர் ப்ரெடிக்ஷன் அண்ட் பேப்பர் அனாலிசிஸ் இருக்கு, அதை நீங்க கட்டாயமா ஜாயின் பண்ணணும். சரியா? பேப்பர் ப்ரெடிக்ஷன் அண்ட் பேப்பர் அனாலிசிஸ் இருக்கு, அதை நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? எஸ்.
All right. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த சாப்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? which hormone of pituitary glands which hormone of pituitary gland regulates sertoli cells? எந்த ஹார்மோன் சர்டோலி செல்ஸை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா சர்டோலி செல்ஸ் மேல ஆக்ட் ஆகிற ஹார்மோன் எது? இது நம்மளோட ஹைப்போதலாமஸ் அண்ட் இங்க நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வர இன்ஃபர்மேஷன் ஜிஎன்ஆர்ஹெச் அண்ட் அந்த ஜிஎன்ஆர்ஹெச்ல இருந்து எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் ரிலீஸ் ஆகும். எஃப்எஸ்ஹெச் செக்ரீட் ஆகும், எல்ஹெச் செக்ரீட் ஆகும். இந்த எல்ஹெச் லேடிக் செல் போய் ஆக்ட் ஆகும், லேடிக் செல் மேல போய் ஆக்ட் ஆகும். பட் இந்த எஃப்எஸ்ஹெச் தான் நம்மளோட சர்டோலி செல்ஸ் மேல ஆக்ட் ஆகும். எங்க ஆக்ட் ஆகும்? சர்டோலி செல்ஸ் மேல ஆக்ட் ஆகும். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் எஃப்எஸ்ஹெச். கரெக்ட் ஆன்சர் என்ன? FSH. FSH தான் சர்டோலி செல்ஸ் மேல ஆக்ட் ஆகும். Yes, exactly. B is the correct answer. அடுத்தது next question. The correct sequence of stages in spermatogenesis are. The correct sequence of stages in spermatogenesis. Spermatogenesis எந்த சீக்வென்ஸ்ல நடக்கும்? நம்மளோட ஸ்பெர்மட்டோகோனியா ஃபர்ஸ்ட் வரும். ஸ்பெர்மட்டோகோனியா ஃபர்ஸ்ட் வரும். இந்த ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து நம்மளோட பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வரும். அண்ட் அதுல இருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வரும். அண்ட் அதுல இருந்து ஸ்பெர்மாட்டிட் வரும். ஸ்பெர்மாட்டிட் அண்ட் அதுல இருந்து நம்மளோட ஸ்பெர்மட்டோசோவா. அதுல இருந்து என்ன வரும்? ஸ்பெர்மட்டோசோவா. அப்போ ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது வராது, இது வராது. ஸ்பெர்மட்டோகோனியாக்கு அப்புறம் என்ன வரும்? ஸ்பெர்மாட்டிட் வராது, தப்பு. ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட் அண்ட் ஸ்பெர்ம். So correct answer is option C. Correct answer is option C. போல்ல எப்படா எதுக்குடா போல்? இங்க இருக்கிறதே ரெண்டு பேர் தான்டா. ரெண்டு பேர்த்துக்கு எதுக்குடா நம்ம போல் இருக்கணும்? ரெண்டு பேர்த்துக்கு போலாடா. அடுத்த கொஸ்டின். செமினல் பிளாஸ்மா இன் ஹியூமன் இஸ் ரிச் இன். செமினல் பிளாஸ்மா இன் ஹியூமன் இஸ் ரிச் இன். செமினல் பிளாஸ்மால எது அதிகமா இருக்கும்? செமினல் பிளாஸ்மால எது அதிகமா இருக்கும்? ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம். ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டரோன் தப்பு. பொட்டாசியம், கால்சியம் தப்பு. குளுக்கோஸ் அண்ட் கால்சியம் தப்பு. குளுக்கோஸ் இருக்காது, இங்க என்ன இருக்கும்? ஃப்ரக்டோஸ் இருக்கும். So fructose and calcium. A should be the correct answer for this question. Yes, Vijayan. Correct. A should be the correct answer. அடுத்தது, the signals of parturition originate from. Signals of parturition. நேத்து ஒரு பையன் கேட்டான் சார், வெறும் பிளாசண்டா எழுதலாமா, வெறும் fully developed fetus எழுதலாமா, இல்ல ரெண்டுமே எழுதணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் இல்லையா? சோ என்ன ஆன்சர் வரும்? both placenta and fully developed fetus. Exactly, both placenta and fully developed fetus. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். Yes, right. Both placenta and fully developed fetus. D should be the correct answer. Exactly. அடுத்தது next என்னது? Next, the Leydig cells are source of. The Leydig cells are source of what? Leydig cells இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Leydig cellsல இருந்து progesterone கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இந்த Leydig cell எங்க இருக்கும்? மேல்ஸ்ல இருக்கும். சரியா? மேல்ல இருக்கும். ஃப்ரக்டோஸ் கிடையாது. சரியா? மியூக்கஸ் கௌப்பர்ஸ் கிளாண்ட்ல இருந்து கிடைக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஆண்ட்ரோஜன் தான். So androgen is the correct answer. Yes, androgen is the correct answer for this question. Leydig cells are a source of androgen. Leydig cell இருந்து androgen secrete ஆகும். சரி, அடுத்தது, the function of corpus luteum is to produce what? The function of corpus luteum is to produce what? Estrogen, progesterone, HCG or relaxin. The function of corpus luteum is to produce progesterone. சரியா? The function of corpus luteum is to produce progesterone. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். Yes, exactly. Progesterone is the correct answer. சரி, அடுத்தது, choose the incorrect statement from the following. Choose the incorrect statement from the following. என்னது? In birds and mammals internal fertilization takes place. Colostrum contains antibodies and nutrients. Colostrum contains antibody and nutrients. Polyspermy in mammals is prevented by chemical changes in the egg surface. தப்பு. Chemical changes in the egg surface. இது இந்த இடத்துல தப்பு. In the human, female implantation occurs almost 7 days after fertilization. Correct. Colostrum contains antibodies and nutrients. Correct. In birds and mammals, internal fertilization. Correct. So the wrong answer is option C.
இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா, இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. என்னது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ரைட், பாலிஸ்பர்மின் மேமல்ஸ், இதுதான் நம்மளோட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கொஸ்டின்ல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை மட்டும் மறக்க கூடாது. இதை விட்டுட்டு நீங்க கரெக்ட்னு தேடி நீங்க ஆப்ஷன் பியோ இல்ல ஒன்னோ இல்ல டிலியோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்தது, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ட்ரிகர்ஸ் த ஓவுலேட்டரி சர்ஜ். ஓகே, ஹை லெவல் ஆஃப் estrogen triggers the ovulatory surge. Oogonial cells start to proliferate and give rise to functional ova in regular cycles from puberty onwards. Okay, sperms released from seminiferous tubules are highly motile or non-motile. Progesterone level is high during the post-ovulatory phase of menstrual cycle. Okay, இது correct. என்னது, நம்மளோட ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னது, கரெக்ட். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட ஆப்ஷன் டி. ப்ரொஜெஸ்டரான் லெவல் இஸ் ஹை டியூரிங் த போஸ்ட் ஓவுலேட்டரி ஃபேஸ். ஓவுலேஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்டரான் லெவல் ஹையா இருக்கும் அப்படிங்கிறது. போஸ்ட் ஓவுலேட்டரி அப்படின்னா ஓவுலேஷன் கழிச்சு. போஸ்ட் ஓவுலேட்டரி மீன்ஸ் ஓவுலேஷன் கழிச்சு. ஓவுலேஷனுக்கு முன்னாடி எல்ஹெச் ஹையா இருக்கும். சரியா, ஓவுலேஷனுக்கு முன்னாடி எல்ஹெச் ஹையா இருக்கும். அண்ட் எல்ஹெச் ஹையா இருக்கிறனால தான் ஓவுலேஷன் நடக்குது. ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்பஸ் லியூட்டியம் வந்துடும். அது ப்ரொஜெஸ்டரான் அதிகமாக செக்ரேட் பண்ணும். அப்போ நம்மளோட டி தான் என்னது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா, டி தான் என்னது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Spot the odd one out from the following structures with reference to the male reproductive system. Spot the odd one out from the following structures with reference to the male reproductive structure. Isthmus. ஏன்னா இது எல்லாமே என்னது, மேல் ஸ்ட்ரக்சர். பட் isthmus is not the male structure. Isthmus என்னது, மேல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. Isthmus என்னது, மேல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ரைட், ரைட். அடுத்தது, next question. Seminal plasma, the fluid part of semen, is contributed by the seminal plasma. The fluid part of semen is contributed by seminal vesicle, prostate gland. சரி, நம்ம ஜென்ரலா இந்த செஷன் வந்தது அசர்ஷன் ரீசனுக்காக தான். கரெக்ட் தானே? இந்த செஷன் நம்மளோட அசர்ஷன் ரீசன் செஷன்ஸ். அப்ப என்ன பண்ணு, பேலன்ஸ் இந்த மாதிரி எம்சிக்யூ இருக்கிறத நீ சால்வ் பண்ணு ஆஸ் அ ஹோம் ஒர்க். அண்ட் நம்ம அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்கு நம்ம டைரக்டா போயிடலாம். சரி, பேலன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீ என்ன பண்ணு, ஆன்சர் சால்வ் பண்ணு. டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்கு போயிடலாம். பிகாஸ் இந்த செஷன் மெயினா அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்காக தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன்ல இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாரு. A decrease in temperature has no effect in spermatogenesis. தப்பு. ஏன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனனாலதான் ப்ரொமோட் ஆகுது என்னது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் சேனல் கீழே இருக்கு லிங்க், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். Spermatogonia cannot survive the high body temperature. Spermatogonia cannot survive body's high temperature. இது கரெக்ட். அப்போ assertion is wrong, but reason is the correct statement. Option D is the correct answer. Option D is the correct answer. Yes. அடுத்தது, the uterus is shaped like an inverted pear. Correct. The inner glandular layer lining the uterine cavity is called myometrium. தப்பு. Inner glandular layer is called endometrium. அப்போ assertion is true, but reason is false. Okay, assertion is correct statement, but reason is wrong statement. Option C is the correct answer. இல்லையா? Option C is the correct answer. அடுத்தது, the middle piece of the sperm is called powerhouse. The middle piece of the sperm is called powerhouse. Yes. ஏன்? ஏன்னா அதுல என்ன இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன்னா அதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. It is the powerhouse of the spermatozoa. Right. Numerous mitochondria in the middle piece produce energy for the movement of the tail. Exactly.
ஸோ இது என்னது அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் அண்ட் எக்ஸாக்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதனால நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? And the reason is the correct explanation of assertion. Option A should be the correct answer for this question. சரியா? என்னது? The middle piece of the sperm is called powerhouse. Middle piece of sperm. இப்ப sperm அப்படின்னா ஒன்னு head இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட middle piece இருக்கும் and tail இருக்கும். இந்த middle pieceல தான் என்ன இருக்கும்? இந்த middle pieceல தான் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த middle pieceல என்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா இந்த மிடில் பீஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? நம்மளோட ஃப்ரக்டோஸை இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த ஃப்ரக்டோஸை பிரேக் பண்ணி ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஏடிபி தான் என்னது? எனர்ஜி சோர்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த டெய்ல். அப்போ என்னது? த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் given here. ஓகே, என்னது? the uterus is shaped inverted pear. கரெக்ட். யூட்ரஸோட ஷேப் என்னது? பியர் வந்து இன்வெர்டட் பண்ணிட்டு அதுதான் யூட்ரஸோட ஷேப். அப்போ இது கரெக்ட் அசர்ஷன். பட் இன்னர் கிளாண்டுலர் லேயர், இன்னர் லேயர் எண்டோமீட்ரியம், மயோமீட்ரியம் கிடையாது. மயோமீட்ரியம் இஸ் த மிடில் லேயர். மிடில் மஸ்குலர் லேயர் தான் மயோ. மயோனா மசில். மயோனா என்னது? மயோ மீன்ஸ் மசில். அப்போ மஸ்குலர் லேயர், மிடில் மஸ்குலர் லேயர் தான் மயோமீட்ரியம். இன்னர் லேயர் வந்து எண்டோமீட்ரியம், நாட் மயோமீட்ரியம். சரியா? Okay, all sperms are released at the time do not fertilize the ovum. All sperms released at a time do not fertilize the ovum. All sperms released at a time do not fertilize the ovum. All sperms released at a time do not fertilize the ovum. Yes, correct. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நம்மளோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட் தானே சார்? ஓ, இதெல்லாம் புக்ல இருக்கா? பியர் ஷேப்டு. ஆமா, பின்ன இல்லையா? தேடி பாருங்க. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ்ல. நான் என்னோட கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணது கிடையாது இது வரைக்கும். என்னோட கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஏன்னா இந்த எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்? நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எஸ், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. சரியா? ரைட், ரைட். ஸோ ஆல் ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ்ட் அட் அ டைம் டு நாட் ஃபர்டிலைஸ் த ஓவம். ரீசன் என்ன? ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஒன்லி வென் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் அட் த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். சரியா? ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகிற ஸ்பெர்ம்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ என்ன ஆன்சர் வரும்? இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். என்னது? fertilization occurs only when ovum and sperm fuse at the ampullary isthmic junction. சரியா? இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சோ the correct answer is option A. ரெண்டுமே கரெக்ட் and reason is the correct explanation of given assertion, which means option A is the correct answer. Right? Explanation ஏன் கரெக்டா இல்ல? fertilization when ovum and sperm fuse at the ampullary isthmic junction. கரெக்ட் தானே? இதுல என்ன ரீசன் தப்பா இருக்கு? கரெக்ட் தானே? This is also correct. Okay, reason is also correct, assertion is also correct, and it is the correct explanation for the given assertion. Polyspermia சொல்வாங்களா? நீ போய் ஒரு தாட்டி மறுபடியும் போய் படிச்சுட்டு வா. சரியா? ஏன்னா polyspermia is different from what question they are asking. Question கேட்கறதுக்கும் polyspermiaக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? ரிலீஸ் ஆகிற எல்லா ஸ்பெர்மே என்ன ஆகாது? போய் ஃபர்டிலைஸ் ஆகாது அப்படிங்கறத மீனிங். காரணம் என்ன? ஃபர்டிலைசேஷன் எப்போ நடக்கும்? ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் ஒரே டைம்ல என்னது? ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகணும் அண்ட் அது ஆம்புலர் இஸ்தமிக் ஜங்ஷன்ல மீட் ஆகி அங்க ஃபர்டிலைஸ் பண்ணணும். ரிலீஸ் ஆகிறதுனால எல்லா ஸ்பெர்மே ஃபர்டிலைஸ் ஆகுங்கிற அவசியம் இங்க கிடையாது. ஓகே, ரைட். அடுத்தது, the embryo with 8 to 16 blastomere. The embryo with 8 to 16 blastomere is called morula. Correct? The morula continuously divides to transform into trophoblast. Actually, morula என்னது? trophoblast க்கு transformation ஆகுமா morula-க்கு? Morula will become blastocyst and blastula, and அதுதான் என்ன ஆகும்? அங்கதான் blastula ஸ்டேஜ்ல இருந்து தான் நம்மளோட transformation of trophoblast and embryoblast takes place. அப்போ ரீசன் என்ன கொடுத்திருக்கு?
மொருளா வச்சு ரீசன் கொடுத்திருக்கு. which means என்னது கரெக்ட் தான் சரியா, பட் ரெண்டுக்குமே கனெக்ஷன் ஏதா இருக்கா? See, the morula continuously divides to further into uterus, it transforms into blastocyst, and அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் trophoblast formation நடக்கும். morula continuously divide to transform into trophoblast is also correct. transform ஆகும், ரெண்டுமே கரெக்ட் சரியா, ரெண்டுமே என்னது கரெக்ட் தான். morula divide ஆகும் and morula divide ஆகி blastula, then blastocyst, and then finally நம்மளோட trophoblast form ஆகும். so yes, approximately இதுவும் கரெக்ட் தான். இது என்னது நம்மளோட கரெக்ட் தான். சரியா? so yes, both are correct, but yes, reason correct explanation கிடையாது. ஏன் 8 to 16 blastomere is called morula அப்படின்னு சொல்லிட்டு reason explain ஆகல, அதனால B should be the correct answer. assertion and reason both are correct, but reason is not the correct explanation of assertion. option B is the correct answer. சரி, option B the correct answer. ஏன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். morula continuously divides, morula divide ஆயிட்டு அதுக்கப்புறம் trophoblastா transform ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. yes, morula divide ஆகும், blastula form ஆகும், blastocyst form ஆகும், அதுல தான் trophoblast form ஆகும். சோ கிட்டத்தட்ட கரெக்ட் தான். பட் என்னது ரெண்டுக்குமே கனெக்ஷன் கிடையாது, ஏன்னா இது morula பத்தி பேசுது ரைட், பட் இது ரீசன் இது கிடையாது. ஓகே, எம்பிரியோ 8 to 16 பிளாஸ்டோமியர் அதுங்கிறது morulaங்கிறது கரெக்ட் தான். ஆனா அது 8 to 16 செல் ஸ்டேஜ் morulaன்னு சொல்றதுக்கு ரீசன் கீழே கொடுத்திருக்கிறது கிடையாது. அப்போ both are correct. okay, both are correct. but morula divide to form blastocyst, the blastomere in outer layer, தப்பு. நீ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சரியா, நீ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு. எஸ் விஜயன் நீங்க எழுதியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். why it is wrong? because நம்மளோட செல்ஸ் டிவைட் ஆகும்போது உள்ள இருக்கிற each and every cell is separately and individually called blastomere. சரியா, so the blastomere in outer layer is called trophoblast. அப்படிங்கிறது blastomere in outer layer எதுல blastocyst. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகும். see, blastomere outer layerல இருக்கிறது கரெக்ட், trophoblast. your statement not completely wrong, but yes, கரெக்ட் தான். பட் இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா morula டிவைட் ஆகி அதுக்கப்புறம் trophoblast ஃபார்ம் ஆகுங்கிறது கொடுத்திருக்கு. morula டிவைட் ஆகும், அது இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இங்க கொடுக்கல. இட்ஸ் நாட் நெசசரி. சரியா, லைன் பை லைன் எல்லாமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா, லைன் பை லைன் எல்லாமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் ஓகே, நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இது என்னது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். திஸ் இஸ் நாட் ராங் ஸ்டேட்மெண்ட் கண்ணா. சரியா, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் தான், அது தப்பு கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட். பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிக்கும் போது, சரியா, நம்ம ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது இந்த இடத்துல, சரியா, ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது நம்மளோட இது கரெக்ட் விட்டுறலாம். ஒரு பாயிண்ட்ல யோசிக்கும் போது morula continuously divides to transform into trophoblast, இது வந்துட்டு நம்ம morulaவை தான் trophoblast-ஆ கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா, சோ நம்ம வந்து அஸ்யூம் பண்ண வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? அஸ்யூம் பண்ண வேண்டாம். ஓகே, அஸ்யூம் பண்ண வேண்டாம் that this morula அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ண வேண்டாம், நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம சிபிஎஸ்இ எக்ஸாம்ல ஒரு நீட் எக்ஸாம்ல அசம்ஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் சொல்ல வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ரீசன் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்னே கொடுக்கலாம். சரியா, எப்படி யார் சொன்ன மாதிரி, நம்ம விஜயன் சொன்ன மாதிரி. சரி, அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ்னே சொல்லிடலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டைப்ல கரெக்ட் தான், ஒரு விதத்துல கரெக்ட்.
ஆனா இதுல வந்து இன்டர்மீடியேட் ஸ்டேஜை இங்க ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்றது வந்து டெலிபரேட்லி ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா இல்ல கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ராங்கா பண்றதுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு கிடையாது. அதனால நம்ம இப்போ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ மூளைக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாமே தவிர அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இது வந்து இடையில வந்து மிஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களோட தாட் இதுதான் இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன் தட் கேஸ் எஸ் ரீசன் இஸ் ராங். சரியா, நம்ம கெஸ் பண்ணாம நம்ம டைரக்டா பொருளா வச்சு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொருளா வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எஸ் எஸ் நம்ம இது தப்புன்னு சொல்லிக்கலாம். சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின். After implantation, finger-like projections appear on the trophoblast. Finger-like projections appear on the trophoblast. See, in the question la first என்ன ஆகும், ஒரு zygote form ஆகும். Yes Nancy, hi, hi Nancy, hi. இது என்ன ஆகும், இது வந்து நம்மளோட zygote form ஆகும். இந்த zygote என்ன ஆகும், ரெண்டா டிவைட் ஆகும். I mean இந்த zygote என்ன ஆகும், zygote ரெண்டா டிவைட் ஆகும். So என்ன ஆகும், ரெண்டா டிவைட் ஆகும், 2 cell stage. இதுக்கப்புறம் இது 4 cell stage, இதுக்கப்புறம் இது 8 cell stage, இதுக்கப்புறம் இது 16 cell stage and இதுதான் மொருலான்னு சொல்லுவோம். After 16 cell stage 16 32 மாறும், 32 64 மாறும், 32 64 மாறும் and then 64 என்ன ஆகும், blast வெளியில என்னது வெளியில இருக்கிற லேயர் ட்ரோஃபோபிளாஸ்டா கன்வெர்ட் ஆகும் and உள்ள இருக்கிற லேயர் எம்ப்ரியோபிளாஸ்டா கன்வெர்ட் ஆகும். That is outer cell mass and inner cell mass. இதுக்கு பேரு blastocyst. இதுக்கு பேரு blastocyst, which means இந்த blastula தான் blastocyst கன்வெர்ட் ஆகுது and இந்த blastula ஓட செல்ஸ்ல தான் outer wall என்னது, outer wall differentiate ஆகி trophoblast கன்வெர்ட் ஆகுது. மொருலால இருந்து இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ இந்த क्वेश्चनல ஸ்கிப் பண்ணிட்டாங்க, which means நம்மளோட மொருலால இருந்தே டைரக்டா எப்படி செக்ரீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் क्वेश्चन நம்மளுக்கு புரியுது. நான் என்ன அசியூம் பண்ணேன், ஓகே மேபி இதை வந்து ஸ்கிப் பண்ணி டைரக்டா சொல்ல வராங்க, இது ஃபார்ம் ஆகும் இதுக்கப்புறம் இது ஃபார்ம் ஆகும் சொல்ல வராங்கன்னு நினைச்சு நான் ஆன்சர் வந்துட்டு பீன்னு சொன்னேன், பிகாஸ் லிங்க் இல்லைன்னு. பட் நம்ம அப்படி நம்ம யோசிக்க வேண்டாம். சரி, அப்படி நம்ம என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். டைரக்டாவே என்னது, நம்ம டைரக்டாவே நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா ரீசன் இஸ் ராங். பிகாஸ் மொருலால இருந்து பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகும், பிளாஸ்டுலால இருந்து தான் அந்த பிளாஸ்டுலால இருக்கிற பிளாஸ்டோமியர்ஸ் தான் வெளியில அரேஞ்ச் ஆகி ட்ரோஃபோபிளாஸ்டா ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அங்க பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் பண்ணும். சரியா, சோ இதுதான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அசம்ப்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ரைட், அடுத்த கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் finger like projections appear on the trophoblast called chorionic villi. After implantation finger like projections appear on the trophoblast, அதுக்கு பேர் என்ன, chorionic villi. Yes, chorionic villi are surrounded by uterine tissue and maternal blood. Sir, apart from engineering, suggest me some biology field course to study. Which have scope. ஸ்கோப் இருக்கிறதுனா நிறைய இருக்கு. ரிசர்ச் சைடில் போகலாம், நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க வேற என்ன பண்ணலாம், நிறைய இருக்கு. பயோடெக்னாலஜிக்கு போகலாம், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோடெக் இன்ஜினியரிங் நிறைய ஸ்கோப் இருக்கு. பயோடெக் இன்ஜினியரிங் நீங்க பண்ணலாம். ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு நீங்க போகலாம். சரியா, யூ கேன் ட்ரை ஃபார் ஃபாரன்சிக் சயின்ஸ். எஸ், நீங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கு ஹை ஸ்கோப் இப்போலாம் நிறைய பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோடெக் இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸோட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஓகே, பயோடெக்கோட கிளாஸ் அதிகமாயிருச்சு, ஐ மீன் ஸ்கோப் அதிகமாயிருச்சு அண்ட் டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஃபாரன்சிக் சயின்ஸ் அது அதிகமாயிருச்சு. எஸ், ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீம். ஸோ நான் அதனால தான் அதுவே சஜஸ்ட் பண்ணிட்டு எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஃபாரன்சிக் சயின்ஸ் படிங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேசினேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட். ஓகே, அது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. அதில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரன்சிக் சயின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா. சரியா, ரைட். எஸ், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்பியர் ஆன் த ட்ரோஃபோபிளாஸ்ட் called chorionic villi. Correct. Chorionic villi are surrounded by the uterine tissue and the maternal blood. Correct. Okay, so option A should be the correct answer. Assertion and reason both are correct and reason is the correct explanation of assertion. என்ன நான்சி பீன் கொடுக்குறீங்க, என்னாச்சு பீன் கொடுக்குறீங்க?
Okay, என்னது chorionic villi are surrounded by the uterine tissue and maternal blood. After implantation, finger-like projections appear on the trophoblast called chorionic villi. Okay. After implantation, finger-like projections appear on the trophoblast. Okay, okay. Reason கொடுக்கல. இந்த இடத்துல என்ன கொடுக்கல? Reason கொடுக்கல. Yes. So B should be the answer. Why? Because finger after implantation க்கு அப்புறம் ஒரு finger-like projections appear ஆகும். Okay, அதுக்கு பேரு chorionic villi சொல்றோம்ங்கறது assertion. Chorionic villi surrounded by uterine tissue and maternal tissue of the blood அப்படிங்கிறது என்னது? நம்மளோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதுக்கான ரீசன் இது கிடையாது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்னது? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ் நான்சி, நீங்க சொல்றது தான் கரெக்ட். சரியா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியுமா? இந்த கான்செப்ட் இந்த கான்செப்டா? இந்த கான்செப்ட் வந்து நம்ம அதிகமா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ல ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே டைவர்ட் ஆகி நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம். நீ என்ன பண்ண, என்சிஆர்டியில் இருக்கிறது தான் நீ வந்து அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அதனால இந்த ஸ்டோரி மாதிரி நீ படிக்கிறத விட அங்க இருக்கிற பாயிண்ட்ஸை நீ வந்து ஒரு தாட்டி பார்த்துக்கோ. சரியா? ஸ்டோரி கிடையாது இது. இம்ப்ளான்டேஷன் இது வந்து நம்மளோட பிளாஸ்டோசிஸ்ட் வரும் யூட்ரஸ்ல, யூட்ரைன் கேவிட்டியில. அந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணும்? அந்த பிளாஸ்டோசிஸ்ட்குள்ள பிளாஸ்டுலா வரும், அதுக்குள்ள ஃப்ளூயிட் ஃபில் ஆகும், ஸோ பிளாஸ்டோசிஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரோஃபோபிளாஸ்ட் வரும், ட்ரோஃபோபிளாஸ்ட் டெவலப் ஆகும். அவுட்டர் செல் மாஸ் ட்ரோஃபோபிளாஸ்ட் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்? அதுல இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேரு சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் அதுல இருந்து எம்ப்ரியோ பிளாஸ்ட், ட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே வரும், அதுக்கு பேர் கொரியோனிக் விலை. ஓகே, அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் கொரியோனிக் விலை ஃபார்ம் ஆகும். ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்கும், தென் கொரியோனிக் விலை ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கொரியோனிக் விலையோட ஃபிங்கர்ஸை சுத்தி மெட்டர்னல் பிளட் வரும். சரியா? அண்ட் இந்த கொரியோனிக் விலை பிளஸ் மெட்டர்னல் அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்த்து நம்ம பிளாசென்டான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிளாசென்டான்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்தது, the region inside the seminiferous tubules contain Leydig cells. The regions inside the seminiferous tubules contains Leydig cells. தப்பு. ஏன்னா between the seminiferous tubules தான் Leydig cells இருக்கும். Leydig cells synthesize and secrete androgen. Correct. So assertion is wrong, but reason is correct. Assertion is right, but wrong, but reason is correct. அடுத்தது, the endometrium undergoes cyclical changes during the menstrual cycle. Correct. Perimetrium contracts strongly during the delivery of the baby. தப்பு. So assertion is correct, but reason is wrong. Why? Because perimetrium கிடையாது, அது என்ன வரணும்? மயோமீட்ரியம் தான் அங்க வரணும். மயோமீட்ரியம் தான் மசில் லேயர், அண்ட் அதுதான் என்ன ஆகும்? லேபர் பெயின் காஸ் பண்ணும், அதுதான் கான்ட்ராக்ஷன் பண்ணும். சரியா? ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட், பட் ரீசன் இஸ் ராங். என்ன நான்சி, அசர்ஷன் தப்பா? எண்டோமெட்ரியம் அண்டர்கோ சைக்ளிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். கரெக்ட் தானே? எண்டோமெட்ரியம் தான் சைக்ளிக்கல் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ இது கரெக்ட் தானே? எஸ். என்னாச்சு? ரித்திக்ஷா, ரித்திஷ்கா போன கொஸ்டினா? சரி. எஸ், இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், the signals for parturition originating from fetus trigger release of oxytocin which stimulates uterine contraction. 100% correct. The signal for parturition originating from the fetus triggers release of oxytocin and stimulates uterine contraction. நீங்க இதுல என்ன சொல்வீங்க? fetus மட்டும் இல்ல, fully developed fetus மட்டும் இல்ல, பிளசண்டாவும் சேர்த்தி தான் சொல்வீங்க. பிளசண்டாவும் கரெக்ட் தான், பட் fetus இங்க கொடுத்திருக்கு, அது தப்பு கிடையாதுல. ஓகே, ஒன்னு வரும் இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு இப்படி பண்ணலாம்ல. ஓகே, ரைட். ஒன் டே ரிவிஷன் எப்படி பண்றது? ஒன் டே ரிவிஷன் எப்படி பண்ணுவீங்க? ஒன் டே ரிவிஷனுக்கு நீங்க வந்துட்டு ஃபுல்லாலாம் என்சிஆர்டி நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிக்கவும் முடியாது. அப்படி நீங்க படிக்கணும்னு நினைச்சா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பாட்னி படிங்க, அதுக்கு மத்தியானத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஜுவாலஜி படிங்க, இந்த மாதிரி படிக்கலாம். இல்ல காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஜுவாலஜி படிச்சு அதுக்கப்புறம் பாட்னி படிக்கலாம். பட் இது யூஸ்ஃபுல் டெக்னிக் கிடையாது. ஓகே, இது யூஸ்ஃபுல் கிடையாது. அப்போ நீங்க கடைசி நேரத்துல நீங்க படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் பிவைக்யூ சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும், புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணும்,
எக்ஸாம்பிளர் கொஸ்டின் சால்வ் பண்ணும். சரியா, கொஸ்டின்ஸ் படிங்க, எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிங்க. இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க் கொஸ்டினுக்கு இருக்கு. 1 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் கிடையாது, அது எதுலேருந்து வேணா கேட்கலாம். சரியா, 16 கொஸ்டின் கேட்பாங்க, அந்த 16 கொஸ்டின் எங்கிருந்து வேணா கேட்பாங்க. 12 கொஸ்டின் சிம்பிள் எம்சிக்யூ அண்ட் 4 கொஸ்டின் அசர்ஷன் ரீசன்ல கேட்பாங்க. அது எப்படி வேணா கேட்கலாம், எங்கிருந்து வேணா கேட்கலாம். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு மோர் அண்ட் மோர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும், வேற எந்த வழியுமே கிடையாது. பட் 2 மார்க் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ன்னு இருக்கு, அதுல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ அந்த ஏரியாஸ் நம்மளுக்கு 2 மார்க்குக்கு நீங்க படிக்கணும். 3 மார்க்குக்கு ஒரு சில ஏரியாஸ் இருக்கு, அந்த ரீஜன்ல நீங்க படிக்கணும், அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 மார்க்குக்கு ஒரு சில ரீஜன் இருக்கு, அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சா? அதை என்ன பண்ணுங்க, நீங்க இவ்வளோ இந்த மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் செலக்ட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா தான் ஒரு நாள்ல எல்லாமே கவர் பண்ண முடியும் அண்ட் நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். படிக்கிறதுக்குன்ட்டு என்ன, நான் என்ன சொல்லலாம், இப்போ என்ன பண்ண முடியும், 1 டேல பயாலஜி ஃபுல்லாக படிக்கணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் படிச்சு ஆகணும். பட் தட் இஸ் நாட் டெக்னிக், அது என்னது, அது ட்ரிக் கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி இப்போ கடைசி நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், அது இப்படி தான் இருக்கணும். சரி, என்னது, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை சூஸ் பண்ணுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை வெயிட்டேஜ் 5 மார்க் கொஸ்டின், அதில் என்ன வரலாம், கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் இருக்கு உங்களுக்கு இல்லையா. கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ்க்கு நீங்கள் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணலாம். என்னென்ன லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கோ, டயக்ராம்ஸ் இருக்கோ, அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா டயக்ராம்ஸ் கண்டிப்பாக கொஸ்டினில் வரும் அண்ட் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் கண்டிப்பாக கொஸ்டினில் வரும் அண்ட் டயக்ராம் கிராஃப் ரிலேட்டட் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ அது நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, அதை நீங்க பார்க்கணும். நான் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ்க்குன்னு தனியா ஒரு லெக்சர் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். முந்தானேத்து ஈவினிங் நான் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ்க்குன்னு தனியா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். சரியா, அதுக்கப்புறம் நேற்று 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஹாட் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். நீங்க இப்போ ஒரே நாள் தான் ஒண்ணுமே படிக்கலன்னா அது பார்க்கறது உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க, நீங்க பார்த்துட்டீங்க, பட் அடிஷ்னலா நம்மளுக்கு வந்து ஹை லெவல் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் வேணும், விச் இஸ் லைக் ஆஸ்கிங், அப்படிதான் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அந்த நேத்து போட்ட வீடியோ நீங்க போய் பார்க்கணும். சரி, அதுல ஹை லெவல் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு, அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, வாட் அபவுட் பாட்னி செஷன்ஸ், அதெல்லாம் ஒன்றும் அது எனக்கு தெரியாதுடா கண்ணா, அது எனக்கு ஐ டோன்ட் நோ. சரியா, ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட். ஓகே, ஸோ இதுவும் கரெக்ட் தான். விகரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் பிரெக்னன்சி காசஸ் எக்ஸ்பல்ஷன், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஓகே ரைட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங் பட் ஐ ஹாவ் டு ரிவைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இட்ஸ் இனஃப். எஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நீங்க மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்க பண்ணுங்க. சரியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்க, ஆன்சர் நீங்க பண்ணுங்க. புரிஞ்சுதா, என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். டன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட புக் எக்ஸாம்பிளரி கொஸ்டின் இருக்குல்ல, எக்ஸாம்பிளரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளரி கொஸ்டின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதை நீங்க பாருங்க. சரியா, எக்ஸாம்பிளரி கொஸ்டின்ஸ் பாருங்க. ரைட், அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரணும், சார் கேன் யூ சே வாட் ஹேப்பன்ஸ் டு ovarian pituitary hormone in all 4 stages, whether it increases or decreases like that. ஓகே, சரி நான் சொல்றேன் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு பேலன்ஸ், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, ரைட். ஸோ என்னது இங்க வரும், வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் லைக் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான் and reason is the correct explanation for the given assertion. A should be the correct answer for this question. சரியா, ஓகே. இல்லடா டே, இதுக்கும் வராது, இதுக்கும் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்றதே இல்ல. Reason is not explaining, this should not be the option A. Okay, the signals for parturition originating from the fetus trigger release of oxytocin, correct, which stimulates uterine contraction, right. அந்த சிக்னல் வந்துட்டு fully developed fetusல இருந்து போகுது, அதுதான் uterine contraction என்ன பண்ணுது, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ fully developed fetusல இருந்து அந்த போற அந்த
சிக்னலுக்கு ரீசன் வந்துட்டு vigorous contraction of uterus at the end of pregnancy causes expulsion கிடையாது. சரியா? ஓகே, ஸோ பி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர், நாட் ஏ கிடையாது. இது எல்லாத்துக்குமே இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பர்ஃபெக்ட் ரீசன் கிடையாது. இப்போ வந்து நீங்க மேபி உங்க புக் பேக்ல ஏ கொடுத்துருக்கலாம், பட் ஏ கிடையாது. இது பி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, பி தான் கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் பர்ஃபெக்ட் லிங்க் நம்மளுக்கு இங்க செட் ஆகல, பர்ஃபெக்ட் லிங்க் இங்க வரல. சரியா? ஸோ பி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். எஸ். ஹாய் சபரீஷ், எப்படி இருக்கீங்க? ஏன்டா ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. என்ன ஆக போகுது இல்ல? In human beings, ovum is released from the ovary. In human beings, ovum is released from the ovary in the ooted stage. Ooted அப்படின்னா என்னது? ovum stage. தப்பு. சரியா? இது என்னது? definitive ovum தான் நம்ம ooted அப்படின்னு சொல்லுவோம், which is wrong. Okay, which is wrong. அடுத்தது, the secondary oocyte divides into unequal daughter cells, a large ooted and a small polar body. The secondary oocyte divides into unequal daughter cells, okay, a large ooted and a small polar body. இதுவும் கரெக்ட் தான். Okay, so B should be the correct answer. இதுக்குமே என்ன வரணும்? B should be the correct answer. Okay, B is the correct answer for this question. கரெக்டா? சபரிஷ் என்னடா டீன் போட்டிருக்க? டீன் போட்டு வச்சிருக்க. assertion is wrong but reason is correctா? assertion எப்படிடா wrong ஆகும்? ovum is released from the ovary in the ooty stage. ஆமா 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 ஆமா. சரி, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஐம் சாரி. இது நான் தான் என்ன பண்ணிட்டேன், தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன். நானே மார்க் பண்ணி தப்புன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸ்டில் என்னது கன்ஃபியூஷன்ல நான் இதா. எஸ் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். இப்போ கரெக்ட் சபரிஷ். நான் சொல்ற அந்த ட்ரிக் தான் இது. என்னது? நம்மளோட பிகாஸ் ட்ரிக் இல்லையா? நம்ம நீட் சேனலை நம்ம கண்டுபிடிச்ச அந்த ட்ரிக், பிகாஸ் ட்ரிக். பிகாஸ் ட்ரிக்ல என்ன வரும்? பிகாஸ் ட்ரிக்ல உங்களுக்கு என்னது அப்படின்னா, அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து உங்களுக்கு ஏ வருமா பி வருமான்னு கன்ஃபியூஷனா இருக்கும் போது இந்த ரெண்டுக்கு இடையில நீங்க ஒரு பிகாஸ் அப்படின்னு போடுங்க. சரியா? கண்டினியூஸா 5 கொஸ்டின் தப்பா சொல்றீங்க. இந்த வாட்சிங் நியூ எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. சரியா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி, ஐ வில் டாக். செகண்டரி oocyte டிவைட். ஸோ என்ன ஆக, ரெண்டு இடையில என்ன பண்ணுங்க, நீங்க பிகாஸ் அப்படின்னு போடுங்க. சரியா? இடையில என்ன பண்ணுங்க, நீங்க பிகாஸ் அப்படின்னு போடுங்க. நீங்க பிகாஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா, பிகாஸ் போடும்போது என்ன ஆகும், இது ரெண்டும் படிச்சு பாருங்க. ரெண்டும் படிச்சு லிங்க் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது ரெண்டும் படிச்சு லிங்க் பண்றீங்க அப்படின்னா, லிங்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஓகே, லிங்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலைன்னா அது நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி மீனிங். சரியா? லிங்க் ஆச்சா அது ஏ, லிங்க் ஆகலைன்னா அது பி. புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது reproductive health. But before we start reproductive health, I'll be back in 5 minutes.
சரியா? ஓகே, ஐ எம் பேக். சரி, ஜகத் பட்டினம் லைட் ஹவுஸ். ஜகத், ஹாய். ஹாய் சார். ஹாய் ஷைனி. ஹலோ ஷைனி ப்ரோ. 11th சிஎஸ்க்கு லீவ் விட்டாங்களா இல்லையா? 11th சிஎஸ்க்குலாம் லீவெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா சிஎஸ்லாம் ஒரு எக்ஸாம்ட்டு போய் அதெல்லாம் போய் லீவ் கேட்பீங்களாடா டே? சிஎஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்ட்டு அதுக்கெல்லாம் லீவ் கேட்பீங்களா? கண்ண மூடி எழுதிட்டு வந்துடலாம். சரி, அடுத்தது என்னது? நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருக்கிற அசர்ஷன் ரீசன் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருக்கிற அசர்ஷன் ரீசன். ஏன்னா அசர்ஷன் ரீசன்ல தான் நிறைய பிரச்சனைகள் வருது. சரியா? என்னோட மைண்டும் இந்த வாட்சிங்கை பார்த்து என்னோட மைண்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த வாட்சிங்கை பார்த்து நான் கொஸ்டின்ல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. 1 வாட்சிங், 2 வாட்சிங், 3 வாட்சிங், 4 வாட்சிங், இதெல்லாம் பார்த்து என்னால் கொஸ்டின்ல ஃபோக்கஸே பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 கொஸ்டின்ஸ் நான் மாற்றி மாற்றி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 10 அசர்ஷன் ரீசன் எல்லா சாப்டர்லையும் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 5 அசர்ஷன் ரீசன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்கி 5 அசர்ஷன் ரீசன் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இந்த எம்சிக்யூவை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர் அந்த மாதிரி போயிடலாம். 10 அசர்ஷன்ல 5 அசர்ஷன் நான் சால்வ் பண்றேன், 5 அசர்ஷன் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சால்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும், என்ன ஆன்சர் வரலாம், என்ன போடலாம். அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? பாவமா? ஆமா, என்ன பண்ண முடியும்? IUT இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், இது நம்ம ஸ்டேட் போர்ட் சேனல், கரெக்ட் தானே? 11 and 12 போர்ட் ஸ்டேட் போர்ட் சேனல் சொல்லிட்டு இவ்வளோ வருஷமா நம்ம சொல்லிட்டு, வருஷம் ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு, இப்போ கடைசியில் நம்ம இது CBSE கிளாஸ் எடுக்கிறோம்னா, CBSE இருக்கிற எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க CBSEல, இல்ல thousandsல வியூஸ் வரலாம், இப்போ வாட்சிங்கே வந்து 100sல வரலாம். பட் அது வராது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு CBSE கிளாஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, நம்ம CBSE நடத்துறோமாங்கிறது யாருக்குமே தெரியாது. ரைட் ஆர் ராங்? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்லி விடுங்க எல்லாத்துக்கும். CBSE இது கிளாஸஸ் இப்படி இருக்கு, இந்த சேனல்லையும் CBSEயும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இல்லை நம்ம சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தா வேணா அட்லீஸ்ட் தட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, எனிவேஸ், intrauterine transfer is the transfer of embryo with more than 8 blastomeres into the uterus. Intrauterine transfer is the transfer of embryo more than 8 blastomeres into the uterus. இது correct. IUT is a very popular method of forming embryos in vivo. In vivo அப்படிங்கிறது எம்பிரியோ ஃபார்ம் பண்றது கிடையாது. IUTல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எம்பிரியோஸை நம்ம என்ன பண்ணுவோம்? IUT கிடையாது, ஐ மீன் இன் வைவோ கிடையாது, இன் விட்ரோ தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஃபார்மிங் எம்பிரியோஸ் இன் வைவோன்னு கொடுத்துருக்கு, which is not at all correct. சரியா? ஏன்னா IUT அப்படிங்கிறது intrauterine device. எஸ், ரீசன் இஸ் ராங். இது பாப்புலர் மெத்தட் ஆஃப் நாட் இன் வைவோ, இன் விட்ரோ. சரியா? விட்ரோ தான் வரணும். ஸோ அசர்ஷன் இஸ் ரைட், பட் ரீசன் இஸ் ராங். Assertion is correct, but reason is wrong. சரியா? reason தப்பு. Assertion correct, but reason இங்க என்னது? தப்பு. சரி, அடுத்தது IVF fertilization is done inside the body of a woman. தப்பு. IVF fertilization அப்படின்னா in vitro laboratory conditionல. in vivo கரெக்டா? சரி, சூப்பர் சூப்பர்டா. நீ அப்படியே நினைச்சுக்கோ. நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்விட்ரோ தான் வரும்னு, நீ இன்வைவோ தான் உனக்கு கரெக்ட்னா ஓகே, லெட் இட் பி. சரியா? ஒன்றும் பண்ண முடியாது. ஜைகோட் அப் டு 8 பிளஸ். ஏண்டா இன்வைவோனா பாடிக்குள்ள நம்ம வந்து எம்பிரியோ டெவலப் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்விட்ரோ தான் பாடிக்கு வெளியே டெவலப் பண்றது, அதுதான் மீனிங். அதுதான் நான் சொல்லி நான் ஆன்சர் ரீசன் தப்புன்னு சொல்லியிருக்கேன். நீ இல்லை இன்வைவோ தான் கரெக்ட்னு சொல்லுவேன்னா சொல்லிக்கோ, வேற என்னடா பண்ண முடியும்? இல்ல இல்ல மஹமூத் இல்ல தப்புன்னு சொல்லிட்டு உன்னை உட்காந்து 1/2 மணி நேரம் நம்ம என்ன பண்ண முடியாது? நீ தப்பு, நான் தான் சொன்னது கரெக்ட்னு ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது. என்னது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்? இன்விட்ரோ எம்பிரியோ டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? லேப்ல எம்பிரியோ டெவலப் பண்றது. கொஸ்டின்ல கிளியரா என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா யூட்ரஸ்ல, ஓகே, யூட்ரஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? யூட்ரஸ்ல நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது. யூட்ரஸ்ல எம்பிரியோ தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா எம்பிரியோ யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அந்த எம்பிரியோ பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா? என்னடா லாஜிக் அது? அப்ப என்ன பண்ணுவாங்க? அது வெளியில டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாடிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அது இன்வைவோ வராது. இன்வைவோனா பாடிக்குள்ள டெவலப் பண்றது. சரியா? அப்போ இன்விட்ரோ தான் வரும். ரைட்? அடுத்த கொஸ்டின், in IVF fertilization is done inside the body. தப்பு. fertilization in vitroல பாடிக்கு வெளியில தான் பண்ணுவாங்க, பாடிக்குள்ள பண்ண மாட்டாங்க. சோ இது தப்பு.
அடுத்தது zygote up to 8 blastomeres can be transferred into the fallopian tube. Zygote up to 8 blastomeres can be transferred. Yes, correct. NCRT line. So assertion is wrong, but reason is correct statement. D is the correct answer. Sorry, D is the correct answer. Yes, exactly. D is the correct answer. அடுத்தது Saheli is an oral contraceptive pill. Saheli is an oral contraceptive pill. Saheli is an oral contraceptive pill for females containing non-steroidal preparation. 100% correct. Sorry. It is once in a day pill tappu. Once in a week pill. Once in a week pill. Okay. So assertion is correct, but reason is wrong. So yeah, C is the correct answer for this question. Yes. Adutha question. Diaphragms and cervical caps are barriers made of rubber. Diaphragms and cervical caps are barrier made of rubber. சரி, டயப்ராம் வந்து ரப்பர்ல இருக்குமா, சர்விக்கல் கேப் ரப்பர்ல இருக்குமா, இல்ல பிளாஸ்டிக்ல இருக்குமா? பிளாஸ்டிக்கா ரப்பரா? ஜெனரலி நம்மளோட காண்டம் இஸ் a thin rubber latex. கரெக்டா? காண்டம் இஸ் a thin rubber latex. But what about diaphragm? What about cervical cap? True. Okay, they are made up of rubber or silicone. They are made up of what? Rubber or silicone. அப்ப என்னது? இது correct. Yes or no? Diaphragm is right. They block the entry of sperm through cervix, right? 100% correct. Okay. நம்மளோட correct answer என்ன? A is the correct answer. Yes or no? Right. அடுத்தது, in barrier method of contraception, ovum and sperms are prevented from physical meeting. Correct. Barrier methods are used during coitus to prevent entry of sperm into the female reproductive tract. Barrier methods are used during coitus to prevent the entry of sperm into the, yes, 100% correct. சரியா? So ரெண்டுமே correct and reason is the correct explanation of assertion. சரியா? So A should be the correct answer for this question. ஓகே, அடுத்த 5 questions நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चंஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க அடுத்த 5 questionக்கு நீங்க ஹோம்வொர்க் மாதிரி சால்வ் பண்ணுங்க. நம்ம அடுத்த சாப்டர் போயிரலாம். தட் இஸ் எவல்யூஷன். அடுத்த சாப்டர் போயிரலாம். தட் இஸ் வாட்? எவல்யூஷன். சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? நம்மளோட எவல்யூஷன். எவல்யூஷன்ல நம்ம பார்க்க போறது assertion reason question. 5 questions in assertion reason. 5 in assertion reason. சரியா? 5 question in assertion reason question. Okay, Louis Pasteur's experiments showed that new organisms appeared in an open flask with heat killed yeast. Okay, idanade Louis Pasteur's experiments showed that new organisms appeared in an open flask with heat killed yeast. Okay, fine. Life arises from pre-existing cells, pre-existing life. Okay, Louis Pasteur's experiment showed that new organisms appeared in an open flask with a heat killed yeast, which is absolutely correct, and reason is also correct. Okay, and yes, both are connected. So idum correct da, because add பண்ணலாம் இடையில. Louis Pasteur experiment showed that new organisms appeared in an open flask with heat killed yeast because life arises from a pre-existing cell. சரியா? So A should be the correct answer for this question. சரியா? A should be the correct answer. Yes. Yes, வாங்க சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம். அடுத்தது wings of butterfly. half an hour நான் வீட்டுக்கு போயிடலாம். சரியா? Wings of butterfly and birds show analogy. Wings of butterfly and birds show what? Analogy. Wings of butterfly and birds shows analogy. Okay. Analogous organs are anatomically different but functionally another similar, which is absolutely what? Functionally similar is absolutely correct. ஏன்னா analogous organ அப்படிங்கிறது convergent evolution. Convergent evolutionல anatomy என்ன இருக்கும்? Same
anatomy என்ன இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் பட் என்னது நம்மளோட ஃபங்க்ஷன் சேமா இருக்கும் சரியா so the correct answer for this is correct true சரியா so இதுவும் true தான் and இதுவும் true தான் which means A is the correct answer A is the correct answer for this question அடுத்தது disruptive selection changes the population into two or more groups this type of selection favors average sized individuals இப்போ assertion கேக்குறாங்க என்னது disruptive selection changes the population in two or more groups which is absolutely correct answer reason என்னது this type of selection favors average sized individuals which is wrong average sized individuals க்கு இந்த selection சரிப்பட்டு வராது which means reason is wrong but assertion is the correct statement which means option C should be the correct answer yes right அடுத்தது the earliest cells used RNA as their hereditary molecule earliest cells use RNA தான் first develop ஆயிருக்கு அது உண்மைதான் DNA evolved from RNA which is like okay DNA வந்து RNA ல இருந்து evolve ஆயிருக்கு இதுமே கரெக்ட் தான் சரியா yes RNA is believed to have been a primary genetic material and DNA is more chemically stable than RNA so yes both the statements are true and they have the correct explanation also so option A is the correct answer option A is the correct answer for this question why see because இங்க add பண்ணனும் நீங்க add பண்ணுங்க பார்க்கலாம் the earliest cells used RNA as a genetic material because DNA evolved from RNA அதனால first RNA வந்திருக்கு அதனால தான் RNA genetic material யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர் which means option A should be the correct answer okay right A should be the correct answer for this question RNA பத்தி பேசுறாங்க DNA எதுக்கு வருமா the earliest cells used RNA as their genetic material முன்னாடி first வந்த cells RNA தான் genetic material யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அப்போ DNA இல்ல RNA தான் இருந்துச்சு and RNA ல இருந்து தான் DNA வந்திருக்கு so RNA தான் first இருந்திருக்கு first DNA இல்லாதனால அந்த ஆர்கானிசம்ஸ் RNA யூஸ் பண்ணிருப்பாங்க genetic material-ஆ அவ்வளவுதான் இப்படிதான் எல்லா குருட்டுத்தனமா நம்ம போக கூடாது குருட்டுத்தனமா யோசிக்க கூடாது சரியா நம்ம குருட்டுத்தனமா யோசிக்காம क्वेश्चனும் கொடுத்திருக்காங்களே இந்த பிகாஸ் ட்ரிக் அப்படினு சொல்றது நம்ம கண்டுபிடிச்சதுதான் புரிஞ்சதா இது வந்து क्वेश्चन பேப்பர் செட் பண்றவங்க அத பிகாஸ் மேட்ச் ஆகல உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க புரிஞ்சதா அடுத்த क्वेश्चन Hardy-Weinberg principle explains the occurrence of variations in population and species occurrence of variation இது வந்து என்ன சொல்லிருக்கு நம்ம ஜீன் பூல் பத்தி பேசியிருக்கு and it concludes that disturbance in genetic equilibrium results in evolution genetic equilibriumல disturbance வந்துச்சுனா evolution நடக்கும் அப்படிங்கிறது எதை சொல்லிருக்கா geneticsல assertion is wrong okay assertion is wrong ஏனா Hardy-Weinberg principle occurrence in variation பத்தி பேசவே இல்ல அவங்க genetic equilibrium பத்தி பேசியிருக்காங்க so assertion is wrong it concludes that disturbance in genetic material results in evolution that is true Hardy-Weinberg principle என்ன சொல்லுது genetic equilibrium நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா அங்க evolution நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிருக்கு which is right சரியா which is right so assertion is wrong but reason is correct so option D should be the correct answer சரியா பேலன்ஸ் என்ன பண்ணுங்க பேலன்ஸ் நீங்க ஹோம்வொர்க் மாதிரி பண்ணுங்க ஏன்னா நம்ம அடுத்தது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்க்கு போயிடலாம் என்ன பண்ணிடலாம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் okay right சரி first human health and disease la assertion reason la first question என்னது assertion reason first question என்னது right interferons are glycoproteins which are produced by virally infected cells interferons are glycoproteins which are produced by viral infected cells correct interferons stimulate inflammation at the site of injury so
sir. Okay. Okay, so reason என்னது interferon stimulates inflammation at the site of injury, which is yes, which is absolutely என்னது நம்மளோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஏன்? ஏன்னா இன்டர்ஃபெரான்ஸ்க்கு இன்ஃப்ளமேஷனுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்டர்ஃபெரான்ஸ் will not produce inflammation at the site of injury, which means reason is wrong, assertion is correct. சரியா? So the correct answer is option C. சரியா? The correct answer is yes. Option C is the correct answer. Okay, right. ஓகே ரைட். அப்போ இன்ஃப்ளமேஷன் எதனால வருது? சைட்டோகைன்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் வரும், ஹிஸ்டமைன்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் வரும், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னால வரும், இன்டர்ஃபெரான்ஸ்னால வராது. இது ஆன்டிவைரல், இதுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, அதான் அசர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது ஒரு கிளைகோப்ரோட்டீன், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எந்த வைரல் செல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கோ, வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்கோ, அந்த வைரல் இன்ஃபெக்டட் செல்ஸ் ரிலீஸ் பண்ற ஒரு கெமிக்கல் டு ப்ரொடெக்ட் த சரௌண்டிங் செல்ஸ். அதுதான் நம்மளோட அசர்ஷன். சரியா? ரைட். அடுத்தது, டேப் வார்ம், ரவுண்ட் வார்ம் அண்ட் பின் வார்ம் ஆர் எண்டோபாரசைட்ஸ். டேப் வார்ம், round worm and pinworm are endoparasites. They are parasites, it is 100% true. But are they endoparasites? That's the big question. Are they endoparasites? The answer lies here that tapeworm and pinworm and roundworm are yes endoparasites, 100% correct. சரியா? Right. அதுக்கப்புறம் என்னது? Improperly cooked food is a source of intestinal infection. It is also என்னது? Correct. But connection கிடையாது. So B is the correct answer. B is the correct answer for this question. சரியா? Right. அடுத்தது, dope test is blood test to know whether a person taking part in competition used any drug. Used any drug. Yes. Dope test அப்படிங்கிறது ஒரு விதமான அத்லீட்ஸ்க்கு பண்ற என்னது drug test தான். அத்லீட்ஸ்க்கு பண்ற drug test. நீங்க மார்ஃபின் எடுத்திருக்கீங்களா இல்லையா? I mean, அதாவது ஸ்டிமுலேட்டிக் இது எடுத்திருக்கீங்களா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா செக் பண்றது தான். ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரைட்? ஓகே. அ ட்ரங்கன் பர்சன் யூசுவலி ஃபீல்ஸ் டென்ஸ் அண்ட் லெஸ் டாக்கட்டிவ். ஐயோ தப்பு, ட்ரங்கன் பர்சன் தான் இருக்கிறதுலயே அதிகமா பேசுவான். சரியா? ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்னது? அசர்ஷன் இஸ் கரெக்ட், பட் ரீசன் இஸ் ராங். சரியா? குடிகாரன் தான் அதிகமா பேசுவான். பார்த்தது இல்லையா நீங்க? உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல குடிகாரன்லாம் நீங்க பார்த்தது கிடையாதா? Yes, assertion is right, but reason is false. Okay, assertion is right, but reason is false. Yeah, reason is false. ஏன்னா alcohol அப்படிங்கிறது depressant. Alcohol என்ன? Alcohol is a depressant. சரியா? alcohol என்ன? depressant. இது என்ன பண்ணும்? நம்மளோட CNS, central nervous system slow down பண்ணிரும். சரியா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணிரும்? ஸ்லோ டவுன் பண்ணிரும். அதனால என்ன ஆகும்? நம்மளோட பேசுற தன்மை அதிகமாயிரும். சரியா? ரொம்ப அதிகமா பேசிட்டே இருப்பாங்க, ரொம்ப அதிகமா பேசுவாங்க. ஆள் கட்டி விரல் மீல் கிராக்கா சார்? ஆள் காட்டி விரல் மீல் என்னடா சொல்ற உனக்கு? ஓ, ஆள் காட்டி விரல் மேல கிராக்கா? கிராக் விழுந்துருச்சா? ஓகே, சரி, வெரி குட், வெரி குட். அப்ப என்னது? கட்டு போட்டுரு. அதுக்கப்புறம் ஆள் காட்டி விரல். நீ அடுத்தவங்களுக்கு விரலை காட்ட முடியாது அடுத்த கொஞ்சம் வருஷம், ஒரு மாசத்துக்கு இல்லையா, இல்ல ஒரு ஃபியூ டேஸ்க்கு, அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு. சரி. மாஸ்டர் செல்ஸ் in the human body release excessive amount of inflammatory chemicals which cause allergic reactions, which is 100% correct. Allergen in the environment on reaching human body stimulate mast cells in certain individuals, 100% correct, and both are connected. Mast cells secrete histamine, serotonin. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் allergic reactions வரும்போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி என்னது? இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்சஸ். ஸோ அது என்ன பண்ணும்? இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். எப்போ? when allergen enters in your body. சரியா? அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்தது, next question. Second infection of the same pathogen is quickly eliminated. Correct. Preformed memory B and T cells elicit a quick and vigorous attack on the pathogens. Correct. Assertion is also right.
reason is also right, and reason is the correct explanation of given assertion. Yes, 100% correct. புரிஞ்சிருச்சா? yes or no? புரிஞ்சது தானே? சரி, அடுத்தது நம்ம பயோடெக்னாலஜி போயிடலாம். அடுத்து எங்க போயிடலாம்? நம்ம பயோடெக்னாலஜி போயிடலாம். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். சரியா? Plasmids are single stranded extra chromosomal DNA. Plasmids are single stranded. Is it single stranded? No, it is not single stranded. It is double stranded. And plasmids are found in eukaryotic cells. Adume enadhu ayyo. Plasmids are found in bacterial cells, prokaryotic cells. Okay, enadhu idun tappu, which means both A and R are incorrect. எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகல. சரியா? எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகல. நான் ஒன்னும் குடிக்க மாட்டேன். ஒன் அண்ட் ஒன்லி. நான் ஒன்னும் குடிக்க மாட்டேனா? குடிக்க மாட்டியா? ஆர் யூ ஷூர்? சபரேஷ், நீ பக்கத்துல குடிக்கும் போது நான் பார்த்தேனேடா, குடிச்சிட்டு இருந்தேடா. தண்ணி நார்மல் பச்சை தண்ணி, நார்மல் வாட்டர் சொல்றேன். சரியா? சோ ரெண்டுமே இங்க தப்பு. ஏன்னா பிளாஸ்மிட்ஸ் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ்ல இருக்கும், அண்ட் பிளாஸ்மிட்ஸ் ஆர் நாட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட், தே ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட். சரியா? தே ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட். தண்ணி தான், நானும் தண்ணி தான் சொல்றேன். சரியா? அது என்ன தண்ணின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். தண்ணி, மினரல் வாட்டர், பில்சரி வாட்டர், பில்சரி. Okay, right. Plasmids are extra chromosomal DNA. Okay. Plasmids are found in bacteria and are useful in genetic engineering. ரெண்டுமே கரெக்ட். So but reasonக்கும் assertionக்கும் லிங்க் கிடையாது. அதனால B தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? B தான் கரெக்ட் ஆன்சர். Yes or no? Yes or no? Yes, right. அடுத்தது, in recombinant DNA technology, human genes are often transferred into bacteria or yeast. Okay, in recombinant DNA technology, genes are often transported in the bacteria or yeast, which is correct. சரியா? Which is correct. அடுத்தது என்னது? Both bacteria and yeast multiply very fast to form huge population in which express the desired gene. இதுமே கரெக்ட். and இது ரீசன் மாதிரியே தான் இருக்கு இல்லையா? இது கரெக்டான ரீசன் மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம கரெக்ட் ஆன்சர் இதுதான். இதுல என்னது? Insertion of recombinant DNA within the coding sequence of beta galactosidase results in colorless colonies. கரெக்ட் தான். சரியா? colorless colonies நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்டா? சோ இது என்னது? கரெக்ட். and presence of insert இதுவும் கரெக்ட் தான். அதனால தான் நமக்கு insertion inactivation A அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ரைட்.
அடுத்தது இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் assertion correct in recombinant DNA technology ligase யூஸ் பண்றோம் நியூக்ளியஸ் யூஸ் பண்றோம் நியூக்ளியஸ் அப்படினா எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸ் ரெண்டுமே யூஸ் பண்றோம் ஆனா லைகேஸ் வந்து கட் பண்ணாது லைகேஸ் அப்படினாலே அது ஒட்ட வைக்கிற என்னது என்சைம் அப்போ assertion is correct but reason is என்னது wrong சரியா assertion is true but reason is wrong கரெக்ட்டா அடுத்தது நம்ம கடைசி சாப்டருக்கு போயிரலாம் என்ன பண்ணிரலாம் நம்ம லாஸ்ட் சாப்டருக்கு போயிரலாம் நெக்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட் சாப்டர் ஓட assertion reason question சரியா லாஸ்ட் சாப்டரோட assertion reason question first question என்னது assertion agrobacterium tumefaciens is popular in genetic engineering because it spontaneously transfers tumor inducing gene to broadleaf dicot plants. Agrobacterium tumefaciens is popular in genetic engineering because it spontaneously transfers tumor inducing gene to broadleaf dicot plants. இது என்னது நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் சரியா இல்லையா கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் Agrobacterium tumefaciens தான் யூஸ் பண்றோம் நம்ம கரெக்ட் a gene incorporated in the bacterial chromosome genome gets anatomically transferred to be crop with which the bacterium is associated தப்பு so assertion is correct but reason is wrong right next question genetic engineering is mainly involved in production of transgenic animals that produce proteins not only proteins but yes proteins are the major thing we do so yes இது correct தான் genetic engineering is mainly involved but இது மட்டும் கிடையாது genetic engineering ஓட வேலை இது மட்டும் கிடையாது genetic engineering க்கு நிறைய other worksம் இருக்கு இது மட்டும் கிடையாது அப்படினு பார்த்தா என்ன ஆன்சர் வரும் true but what will be the answer transgenic plants can be obtained by combination of tissue culture and genetic engineering yes இதுவும் கரெக்ட் தான் சரியா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ரீசனும் கரெக்ட் தான் somewhere நம்ம assertion கரெக்ட்டா அப்படி நம்ம யோசிக்கணும் சரியா assertion கரெக்ட்டா அப்படினு யோசிக்கணும் okay assertion and reason are correct both are correct and they are involved in the they are not related ரெண்டுமே கரெக்ட் பட் ரெண்டுமே ரிலேட்டட் கிடையாது ரெண்டுமே என்னது கரெக்ட் பட் ரெண்டுமே ரிலேட்டட் கிடையாது சரியா ரெண்டுமே வேற வேற genetic engineering is mainly involved in the production of transgenic animals that produce proteins இது கரெக்ட் தான் சரியா transgenic animals இது கரெக்ட் தான் okay but still they are not connected சரியா they are not connected at all கடைசி 4 क्वेश्चन நம்ம கிட்ட இருக்கு லாஸ்ட் 4 questions அது நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இந்த செஷனை முடிச்சு கட்டிடலாம் சரியா okay right அடுத்தது டி வராதுடா கண்ணா பி தான் வரும் சரியா டி வராது ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்ட் தான் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் ஸ்டார்ட் பண்ணது நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் சரியா நம்ம டிசைர்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ மெயின்லி அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் The first gene therapy was given for ADA deficiency. Okay, the normal gene for ADA was delivered to patient cells using retroviral vectors. நம்ம வெக்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றோம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் பட் இது ரெட்ரோவைரல் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுமா ஏடிஏ டெஃபிஷியன்சிக்கு அப்படிங்கிறது தான் பிக் கொஸ்டின் நம்ம என்னது யூஸ் பண்ணோம் ரெட்ரோவைரல் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணோமா இல்ல நார்மல் நம்ம வந்துட்டு பிளட் டைரக்ட் பிளட்க்குள்ள மிக்ஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோமா வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் சரியா நார்மல் ஜீன் தெரப்பி என்னது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் பட் ஹியர் த கொஸ்டின் கோஸ் டு ரீசன் கரெக்டா to treat the patient lymphocytes were extracted from the blood and grown in culture அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அத retroviral vector யூஸ் பண்ணி பாடிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க which is yes correct okay the first gene therapy சரியா first gene therapy
So the correct answer is option B. ரெண்டுக்குமே connection எதுவும் கிடையாது. But yes, both the statements are true. Both the statements are true, but they are not connected. That is another thing. Next, organizations. Organizations, spelling தப்பு. Organizations like Genetic Engineering Approval Committee monitor GM researches, genetically modified research, 100% correct. Some ethical standards are required to evaluate the morality of all human activities. Yes, idum correct da. Both are correct and they are the exact match. So assertion and reason rendume correct, and reason is the correct explanation of why they have this approval committee. Seriya? Right. Arthade, last question. Human insulin is produced in the E. coli. Human insulin E. coli la produce பண்ணலாமா? Yes, produce பண்ணலாம். In mammals, insulin is synthesized as a prohormone which contains an extra stretch of protein. இதுவும் கரெக்ட் தான். பட் ரெண்டுமே கனெக்டட் கிடையாது. ரெண்டுமே என்னது? கனெக்டட் கிடையாது. சரியா? Both the statements are correct. Human insulin நம்ம E. coli யூஸ் பண்ணி produce பண்ணலாம். சரியா? பட் mammals-ல வந்துட்டு என்னது? கரெக்ட் தானே? Yes, ரெண்டுமே என்னது? கரெக்ட். ஆனா explanation என்னது? செட் ஆகல. Which means B is the correct answer. சரியா? ரெண்டுமே கரெக்ட், பட் explanation இங்க செட் ஆகல. அதனால B is the correct answer for this question. சரியா? நம்ம என்னென்ன பார்த்தோம் இது வரைக்கும்? இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? What we have studied so far? We have studied number 1, chapter 1, human reproduction, reproductive health, அதுக்கப்புறம் என்னது? human reproduction, reproductive health, evolution, அதுக்கப்புறம் human health and disease, then வேற என்னது? biotechnologyல யூனிட் 1, யூனிட் 2 நம்ம ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். மொத்தம் 6 சாப்டர் என்டையர் ஜுவாலஜி நம்ம கவர் பண்ணோம். இதுல நம்ம மெயினா பார்த்தது assertion reason questions, assertion and reasoning. இந்த மாதிரி டைப் ஆஃப் questions நம்ம பார்த்தோம். and homework என்ன? solve the remaining questions of this PDF. Solve the remaining questions of this PDF. Remaining questions of the PDF. சரியா? இதுதான் உங்களோட homework. சரி, இதுதான் உங்களோட homework. And that's all for today. See you all in the next class. சரியா? So bye bye. நான் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு நம்ம பேப்பர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பேப்பர் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ பேப்பர் டிஸ்கஷன் அது நம்ம பண்ணலாம். ஸோ எஸ், பாய். நன்றி, வணக்கம்.